வெல்கம் டு சில்க் புஷ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். நைட்டு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்புனது தான் பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனோம். சென்னையே நைட்டு தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும். டிராஃபிக் இல்லாமல், சத்தம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போகிற அந்த ரோட்வேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, மைண்டுக்கு அப்படியே ரிலாக்ஸிங்காக இருந்தது. நாங்கள் நேராக மெரினா பெசன்ட் நகர் பீச்சில் தான் இறங்கணும். ஸோ அங்கே தான் நைட் ஃபுட்டுலாம் இருக்கும். நிறையா மிட் நைட் ஸ்நாக்ஸு ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். மெரினாவில் கூட அவ்வளோ கிடைக்காது. சரி, அதுதான் எங்கள் வீட்டிலேருந்து பக்கம்னு சொல்லிட்டு நேராக வண்டியை விட்டோம். போகிற வழியில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கூட மாட்டினோம். நல்ல வேலை நான் யதார்த்தமாக ஃபோனில் வச்சுருந்ததுனால அதை காமிச்சு எப்படியோ வந்துட்டேன். அவரும் எப்படியாவது என்கிட்டேருந்து காசை கறக்கலான்னு பார்த்தாரு. நம்மக்கிட்ட காசும் இல்லையா, சரி விட்டாரு. அவ்வளோதான். சரி போவோம், பசி ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அந்த பக்கமாக போய் கடைகளில் போனோம். பார்த்தா நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. சரி நம்ம ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே கடை தெருவு நடந்து போனோம். டேமன் கடை பார்த்தோம். டேமன் கடை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி அங்கே பார்த்தோம், அது க்ளோஸ்டாக இருந்துச்சு. சரி பெல்ஜியம் வேஃபில் கடை தான் ஓப்பனில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு ட்ரிபிள் சாக்லேட் வாங்கியிருந்தோம். அதில் சூப்பராக ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. 1 மணிக்கு கூட இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு ஆர்டர் லேட்டாக வந்தது. நாங்கள் வெறுத்துட்டோம். சரி லைட்டாக ஃபோட்டோஷூட்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டோம். அடுத்ததாக வந்தது தான் குர்தோஷ் ஷாப். இது ஹங்கேரியன் ஃபுட்ஸு. இங்கே குர்தோஷ் ரொம்ப ஃபேமஸ். என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. மெனு கார்டை பார்த்தா வித்தியாசமாக புரியாத பேராக இருந்துச்சு. சரி நமக்கு பிடிச்ச பேர் சீஸ்ன்னு சொல்லிவிட்டு சீஸ் ஃபர்ஸ்ட் குர்தோஷ் வாங்கியிருந்தோம். பிளேட்டிங்லேயும் இருந்தது, குர்தோஷும் இருந்தது. நாங்கள் குர்தோஷே வாங்கியிருந்தோம். தெக்கட்டுற அளவுக்கு அவ்வளோ சீஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப யம்மி க்ரீமியாக இருந்தது. காரமும் செட்டிலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் போதுண்டாப்பா அப்படிங்கிற அளவுக்கு சீஸ் போட்டிருந்தானுங்க. சாப்பிட ஒரு அளவுக்கு மேலே இது சாப்பிட முடியல. அப்புறம் ஒரு சிட் அவுட் கடை மாதிரி இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். அங்கே போய் இதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே வீடியோ எடுக்கல. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். பானிபூரி, பேல்பூரி, அத்தோ இதெல்லாம் நாங்கள் எடுக்கலை. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேகமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே இருந்திருந்தால் வீட்டில் நமக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி கரெக்டாக ஒரு 2:45 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். எதுவும் தெரியாத பிள்ளை மாதிரி அமைதியாக படுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.